ரமண மகரிஷியுடன் உரையாடல்கள். உரையாடல் 52. ஒரு வருகையாளர் கேட்டார், என் மனம் 2-3 நாட்களுக்கு தெளிவாக இருக்கிறது, பிறகு அடுத்த 2-3 நாட்களுக்கு மந்தமாக இருக்கிறது. இப்படியே அது மாறி மாறி வருகிறது. அது எதனால்? மகரிஷி, அவ்வாறு இருப்பது சாதாரணமாக நடப்பதுதான். அதன் காரணம் பிரகாசமும் தெளிவும் தூய்மையுமான சத்வகுணம், செயல்களில் ஈடுபடுவதும் அதீத உணர்ச்சியுமான ரஜோகுணம், இருட்டும் மந்தமுமான தமோகுணம், இவை மாறி மாறி வந்து கொண்டிருப்பதுதான். மந்தம் என்னும் தமோகுணம் வரும்போது அதற்காக வருந்தாதீர்கள். ஆனால் பிரகாசம் அல்லது தெளிவு என்னும் சத்வகுணம் வரும்போது அதை கெட்டியாக பிடித்து கொண்டு அதிலிருந்து சிறந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். பக்தர், ஆன்மீக இதயம் அல்லது உள்ளம் என்றால் என்ன? மகரிஷி, அது ஆன்மாவின் இருப்பிடமாகும். அதாவது அப்படி ஒரு இருப்பிடம் இருக்கிறது என்று சொல்ல முடிந்தால். பக்தர், அது உடல் சார்ந்த இதயமா? மகரிஷி, இல்லை, அது நான் எழும் இருப்பிடமாகும். பக்தர், மரணத்திற்கு பிறகு தனிப்பட்ட ஜீவனுக்கு என்ன ஆகிறது? மகரிஷி, இப்போது இருக்கும் ஜீவனுக்கு இந்த கேள்வி சரியானது இல்லை. சௌகரியப்படும் சமயத்தில் உடலை விட்டு அகன்று போன ஒரு ஜீவன் என்னை கேட்கட்டும். அதுவரையில் இப்போது உடலில் வசிக்கும் ஜீவன் தான் யார் என்று தேடி கண்டுபிடித்து தற்போதைய பிரச்சனையை தீர்க்கட்டும். பிறகு இத்தகைய சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிடும். பக்தர், தியானம் என்றால் என்ன? மகரிஷி, சாதாரணமாக தியானம் என்ற சொல் ஒரு பொருளின் மீது ஆழ்ந்த தியானம் செய்வதை குறிப்பிடுகிறது. ஆனால் நிதித்தியாசனம் என்பது ஆன்மஸ்வரூபத்தை விசாரணை செய்வதாகும். ஆன்ம ஞானம் அடையும் வரையில் விழிப்பு, கனவு, ஆழ்ந்த தூக்கம் என்னும் மும்மை, அதாவது 3 வித நிலைப்பாடுகள் விளங்கி வருகின்றன. ஆன்மீக பக்தரை பொறுத்தவரையில் தியானமும் நிதித்தியாசனமும் ஒன்றேதான். ஏனெனில் இந்த 2 முறைகளும் மும்மையை சார்ந்து இருக்கின்றன, பக்தியுடன் ஒத்ததாக உள்ளன. பக்தர், தியானத்தை எப்படி பயிற்சி செய்வது? மகரிஷி, தியானம் மனதை ஆழ்ந்து சிந்திக்க உதவுகிறது. ஒரே ஒரு மிகுந்த வலிமையான கருத்து மற்ற கருத்துக்களையெல்லாம் அகற்றி வைக்கிறது. ஒரு நபருக்கு தகுந்தபடி தியானம் வேறுபடுகிறது. தியானம் கடவுளின் ஒரு அம்சத்தின் மீது இருக்கலாம், அல்லது ஒரு மந்திரம், அதாவது புனித சொல்லின் மீது இருக்கலாம், அல்லது ஆன்மாவின் மீது இருக்கலாம், இத்தியாதி இத்தியாதி.